குட் டே அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூமியில் பிறந்த எந்த ஒரு ஜாதகருக்கும் அவரவருக்குள்ள ஜென்ம வினைகள் தான் 9 கிரகமாகவும் அது அமர்ற வீடுகளையும் குறிக்குதுங்க. மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்கள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்குதுங்க. இந்த வீடியோவில் நாம் கடகராசி அன்பர்களுக்குரிய ஜென்ம ரகசியமாக சொல்லப்படுகிற வாழ்க்கை அமைப்பு, யோகம், குணநலன், உடல் அமைப்பு, திருமண வாழ்க்கை, யோகம், ஆயுள், இது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பாதங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிற நேரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கடகராசி இடம்பெறுங்க. இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே நண்டு, கார்க்கடகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நீர் ராசி, இந்த ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன். அதாவது சந்திரன் பார்த்திங்கன்னா குறைஞ்சும் நிறைஞ்சும் இருப்பாருங்க. அந்த தன்மை ஒவ்வொரு நாளும் மாறக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த தன்மையை பெற்ற இந்த சந்திரன் இங்கே கடகராசியில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் புதனும் பாவகிரகங்கள். மனோகாரகன் சந்திரன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால திட்டமிடுவதிலும் தீர்க்கமான முடிவெடுப்பதிலும் நீங்கள் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீங்க. மனோகாரகன் சந்திரன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால திட்டமிடுவதிலும் தீர்க்கமான முடிவெடுப்பதிலும் நீங்கள் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு அதீத கற்பனை திறன், அதீத நம்பிக்கை. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அடுத்து இதுதான் நடக்கும், இப்படி போனால் இப்படி வரும், இப்படி முடிவெடுத்தோம்னா இது இங்கே தான் நிற்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் அச்சு அசலாக பிசுறு மாறாமல் நீங்கள் முன்கூட்டியே இங்கே இதுதான் நடக்கும், இப்படி போனால் இப்படி தான் வரும்னு தெள்ள தெளிவாக அடித்து ஆணி வேர் முதற்கொண்டு பிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு இயல்பான குணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சந்திரன் மனோகாரகன் அப்படின்ற பெயரும் இருக்குது. அதாவது மனிதர்களோட மனதை தன்னுடைய விருப்பம் போல் மாற்றுவார். அதாவது ஆட்டி படைக்கிறது சந்திரனோட இயல்பான குணமாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பம், தெளிவில்லாத ஒரு மனநிலை இருக்கும். நீங்கள் இப்போ நிஜத்தில் வாழ்கிற வாழ்க்கையை விட கற்பனை வாழ்க்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது அதிகப்படியான கற்பனை. வாழ்க்கை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இப்படி போனால் இந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுமா, இல்லை இந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த முடிவாக தப்பாக எடுத்துட்டோமா சரியாக எடுத்துட்டோமான்ற குழப்பமே உங்களை ஆட்டி படைக்குங்க. வாழ்க்கைக்கு ஒவ்வாத தேவையில்லாத கற்பனையை அதிகம் சேர்த்து வைப்பீங்க. சில நேரம் கற்பனையிலேயே மூழ்கி இந்த உலகத்தையே மறக்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இந்த கடகராசி நேயர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த கற்பனைகள் கூட கை கொடுக்கும். அது எப்படின்னா, இந்த சினிமா பாட்டு பாடுறது, கதை எழுதுறது, இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கற்பனா சக்தி அதிகமாக கை கொடுக்குங்க. ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு இந்த கற்பனை சக்தி அதிக வில்லங்கங்களையும் கொண்டு சேர்த்து விடுங்க. நீங்கள் எந்த ஒரு தீய எண்ணங்களை கொண்டிருந்தாலும் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நல்வழியில் எண்ணங்களை செலவிடுவது நல்லதுங்க. உங்களுக்கு தீய எண்ணங்களோ அல்லது தீய பழக்கங்களோ வந்துருச்சுன்னா அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் அடிமையாகி அங்கேயே இருந்துருவீங்க. இதனால் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு பாதிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நூதனமான யோசனைகள், புதுசான யோசனைகள் எல்லாம் தோன்றும். அதாவது அடுத்தவர்கள் செய்கிறத விட நம்ம அதை புதுமையாக செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற யோசனை, மாற்றி யோசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாற்றி யோசி அப்படின்ற மாதிரி தான் உங்களோட யோசனைகள். எந்த ஒரு இடத்திலும், ஒரு கூட்டத்திலேயே நீங்கள் இருந்தாலும் தனியாக உங்களோட யோசனை மட்டும் தனியாக தெரியும். நீங்கள் எந்த ஒரு செயலிலும் முழுசாக நம்பிக்கை வச்சு இறங்குனா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, உங்களால் முழுசாக எந்த ஒரு காரியத்திலும் நம்பிக்கை வைக்க முடியாதுங்க. எந்த இடத்திலும் சந்தேகம்தான் முன்னாடி நிற்கும். எந்த தொழில் செஞ்சாலும் கடைசி வரைக்கும் சந்தேகத்திலேயே இருப்பீங்க. இந்த சந்தேகத்தை மட்டும் விலக்கி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்க. உங்களோட குணங்கள்னு பார்த்தா யார்கிட்ட போனாலும் ஒன்று அடங்கி போவீங்க, இல்லை அடக்கிட்டு போவீங்க. இதை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கெஞ்சினா மிஞ்சுவீங்க, இல்லை மிஞ்சினா கெஞ்சுவீங்க. அதே போல் உங்களை சுற்றி உள்ள நண்பர்களால் உங்களுக்கு யோகமோ இல்லையோ, உங்களால் அவங்களுக்கு தாங்க நல்ல யோகம். உங்களை சுற்றி உள்ள நண்பர்கள், உறவினர்களுக்கு அற்புதமான யோசனைகள்லாம் சொல்லுவீங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு பஞ்சாயத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டத்திலோ அல்லது ஒரு அரசியல் நிகழ்விலோ கூட
நீங்கள் ஈடுபட்டு அதில் வாக்குவாதமோ தர்க்கமோ செஞ்சால் உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்க. உங்களோட தர்க்கத்துலேயும் போட்டியிலையும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா மனோவேகம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. சிந்திக்கும் ஆற்றல் பார்த்திங்கன்னா அதிகப்படியாகவே இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு செயலையும் மனக்கணக்கிலேயே போட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. நீங்கள் இந்த செயலை செஞ்சால் இந்த பாதிப்பு வரும், இதை செய்யாமல் விட்டால் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசில் போட்டு பலப்படியான குழப்பங்களில் குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதற்கு ஏற்றவாறு உங்கள் மனசு இருக்குங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பி அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்துடுவீங்க. இது ஒரு வகையில் நல்லது தான். ஒரு விஷயத்தை போட்டு எவ்வளோ குழப்பி நீங்கள் இது பண்ணாலும் ஆனால் அதில் உங்களுக்கு நல்ல தீர்வு தான் கிடைக்கும். ஆனால் உங்களோட காரியம்னு வரும் பொழுது நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. அதே போல் உங்களை நல்வழிப்படுத்தவோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்து தரவோ உங்களுடைய நன்மைக்காக பாடுபடுறது யாருமே இருக்க மாட்டாங்க. எத்தனை 100 பேர் உங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம்னு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆள் கூட உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்கங்க. இதுதான் கடகத்தோட சாபம். அதே போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து செஞ்சீங்கன்னா அந்த காரியம் அடுத்தவங்களுக்கு உடனே முடியும். ஆனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைகீழ நின்று தண்ணி குடிக்கணுங்க. போராட்டம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் போராட்டமாக தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் இந்த கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு புத்தகமே அச்சிட்டு பதிவு பண்ணலாங்க. இது உண்மையா என்பதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மனோகாரகன் சந்திரனுடைய அருளால் தர்க்கம் செய்யும் குணம் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்குங்க. இதில் என்ன ஒன்றுன்னா உங்கள் மேலேயே உங்களால் நம்பிக்கை வைக்க முடியாது. அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு யோசனை சொன்னீங்கன்னாலும் உங்களுடைய காரியம்னு வரும்போது கண்டிப்பாக அதை சொதப்பிடுவீங்க. நீங்கள் பல முடிவு எடுத்து ஒரு முடிவை கூட செயல்படுத்த முடியாத நிலையில் இருப்பீங்கங்க. இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. உங்களுடைய உடன் பிறந்தாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எளிதில் யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை திரும்ப போய் பார்த்து முழு நேரம் நீங்களும் அதை கிட்ட இருந்து செய்து முடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு திருப்திப்பட்டு வராது. இதில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனசு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு திட நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க. மற்றபடி நீங்கள் காரியத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் கூட யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த பயத்தை விட்டு ஒழிக்கிறது நல்லதுங்க. அந்த பயத்தினாலேயே பல காரியங்கள் உங்களுக்கு சிதறி போகும். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் பெறலாம். திடமான சித்தம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை தோல்வியில் தாங்க முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு வீடு, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் மேல் அதிகப்படியான ஆசை இருக்கும். அதாவது ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மேலே அளவு கடந்த பாசம், மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இந்த வீடு, நிலம், சொத்து இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் மேலே உங்களுடைய கவனம் தீய வழியில் திரும்பாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏனென்றால் அப்படி திரும்பிச்சின்னா அதுவே உங்களை அழிக்கிற ஒரு ஆயுதமாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கடகராசிக்காரர்கள் அதிக ரசனை மிகுந்தவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு அம்சத்தையுமே நல்லா அனுபவித்து ரசிக்கும் இயல்பு உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். 12 ராசிகளில் கடகராசி உணர்ச்சி அதிகம் மிகுந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி என்பது உடல் உறுப்புகள் மார்பையும் வயிற்றையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்து அடக்கியாலும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே எல்லாருக்கும் வாழ்க்கையோட அடிப்படை உணர்ச்சிகளால் அமைஞ்சிருக்கும். இந்த உணர்ச்சிகள் இன்பமயமானதாகவும் இருக்கலாம் அல்லது துன்பமயமானதாகவும் இருக்கலாம். உணர்ச்சிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னே சொல்லலாம். கட்டமைப்போட கூடிய உடல் இந்த கடகராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கும். பார்க்க லட்சணமாக இருப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குரல் தெளிவாகவும் திருத்தமாகவும் வெளிப்படுங்க. ஒரு இடத்துல அதிக நேரம் நிலச்சி நின்று வேலை செய்ய முடியாது. ஒரு சில நேரம் சித்தன் போக்கே சிவன் போக்கே அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க. மறுசமயம் அப்படியே மாறிடுவீங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணத்தை மட்டும் மாற்றிக்கிறது நல்லது. மிகவும் அற்பமான சின்ன சின்ன விஷயங்களை கூட ரகலப்படுத்துவீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. மற்றவர்கள் சொல்லும் கடுமையான சொற்களை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. சின்ன சின்ன கஷ்டம் வந்தால் கூட அது ஏதோ பெரிய கஷ்டம் போல் உங்களது தலைக்கு ஏற்றுக்கொள்வீர்கள். அதையே நினைத்து வருத்தி கொண்டு நீங்களே உங்களை தளர்ச்சி அடைய வைப்பீங்க. அதனால் எந்த ஒரு செயலையும் யோசித்து இறங்கிறது நல்லதுங்க. ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கிறது நல்லது. எந்த ஒரு செயலையும் முழுசாக யோசித்து உங்கள் மேலே திடமான நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு இறங்குங்க. அப்படி இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி நிச்சயமாக கிடைக்காது. அடுத்தவர்களை விட எல்லா வகையிலும் நீங்கள் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம்
உங்களுக்கு அடிக்கடி தோன்றும். உங்களுக்கு நினைவாற்றல் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். எப்போ எதை சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை ஆழ்ந்து மனசில் பதிய வச்சுப்பீங்க. எப்போதும் நீங்கள் தனிமையில் செயல்பட விரும்புவீங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் உங்களுடைய திறமையை மட்டும் வச்சு நானே இதை செஞ்சு முடிக்கணும், என்னை தவிர யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தலை தூக்கி இருக்கும். இந்த எண்ணத்தை மாற்றிக்கிறது நல்லது. அதே போல் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா உங்களால் அதை இயல்பாக கற்றுக்க முடியும். அதே போல் உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க, துரோகம் செஞ்சவங்களை எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கவே மாட்டீங்க. அதே போல் நல்லது செஞ்சவங்களையும் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடம் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்குங்க. தன்னை விட மூத்தவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளும் குணம் இயல்பாகவே இருக்குங்க. கலை இலக்கியத் துறையில் அதிக நாட்டம் இருக்கும். அதே போல் சினிமா, அரசியல் துறையில் கடகராசியினர் புகழின் உச்சத்தில் இருப்பீங்க. கடகத்தில் பிறந்த நீங்கள் பெண்ணாக இருந்தால் அடுத்தவர்களை அடக்கி ஆளும் திறன் இயல்பாகவே உங்களுக்குள்ளே இருக்குங்க. திருமண வாழ்க்கை பற்றி பார்த்தா 7ஆம் அதிபதி சனி பகவான் இருக்கிறதால, சுக்கிரன் லாப அதிபதியாக இருக்கிறதாலையும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதே போல் 5ஆம் அதிபதி செவ்வாய் ஆண் கிரகம் என்பதால் ஆண் வாரிசுகளே அதிகம் பிறக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 70% காதல் திருமணத்தில் தாங்க போய் முடியும். அதே போல் வயதில் மூத்தவர்களாக 1 வயது 2 வயது போன்றவர்களோடு திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் வேற்று மதம், வேற்று இனத்தில் அதிக திருமணம் நடக்கிற வாய்ப்பும் இருக்குங்க. இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அதில் தலைமை பண்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவர்களுக்கு துறைகள்னு பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட துறை, நீர், பால் போன்றவற்றில் சிறப்பாக வர முடியுங்க. அதே போல் இவர்களுக்கு நிறங்கள்னு பார்த்திங்கன்னா வெண்ணுடை வேந்தன் என்பது போல் எப்பொழுதும் வெண்மை நிறத்தையே இவர்கள் விரும்புவாங்க. எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் நீட்டாக அழகாக பிரதிபலிக்கிற மாதிரி இவர்கள் வெள்ளை உடையில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வெள்ளை நிற உடை இவர்களுக்கு பிடித்தமான உடை என்றே கூறலாம். உங்கள் குடும்ப நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் செழிப்பான ஒரு நிலை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட பிறப்பிற்கு பிறகு தான் உங்களோட குடும்பமும் படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி போயிருக்கோங்க. அதே போல் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் மனைவியாக வந்து வாய்க்கிறவங்க ரொம்ப அழகு நிரம்பியவர்களாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வருவாங்க. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. கோபத்தை காட்டினா 2 பேருமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் நிலையாக நின்று சம்பாதிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போதும் உங்கள் மனசு தடுமாறிக்கிட்டே இருக்கும். அதனால நிலையான தொழில் செய்ய முடியாதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரல் தெளிவாகவும் திருத்தமாகவும் வெளிப்படும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.